வணக்கம். இந்து சமயத்துல நம்ம கும்பிடுறதுக்கு எண்ணற்ற தெய்வங்கள் இருக்காங்க. 30 முக்கோடி தேவர்களை நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். எப்படி தெய்வங்களுடைய எண்ணிக்கை அதிக அளவுல இருக்கோ அதே மாதிரியே நம்முடைய கடவுள்களை பற்றிய வரலாறுகளும் புராணங்களும் நம்ம கிட்ட அதிக அளவுல இருக்குது. ராமாயணம் மகாபாரதம்ங்கிற 2 மிகப்பெரிய இதிகாசங்களை தவிர முக்கியமாக 18 புராணங்கள் நம்ம கிட்ட இருக்கிறது. அந்த புராணங்களை மகா புராணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புராணத்தை எழுதினது யாரு? இந்த புராணங்கள்ல மொத்தம் எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கிறது? இந்த புராணங்கள் எந்தெந்த தெய்வங்களை பத்தின வரலாறுகளை சொல்லுது? இந்த அண்ட சராசரங்களும் படைக்கப்பட்டு இயங்குவதற்கு காரணமாக இருக்கின்ற மகாவிஷ்ணுவுக்கும் இந்த புராணங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? இந்த ஒட்டுமொத்த தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இதே மாதிரியான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மகாபாரதம்ங்கிற மிகப்பெரிய காவியத்தை இந்து சமயத்திற்கு கொடுத்த அதே வேதவியாசர் தான் இந்த 18 மகா புராணங்களையும் நமக்கு தொகுத்தளித்திருக்கின்றார். இதில் கூறப்படுகின்ற ஒவ்வொரு புராணமும் மகாவிஷ்ணுடைய அங்கங்களை குறிப்பதாக கூறப்படுகின்றது. அந்த 18 புராணங்களை பற்றியும் வரிசையாக பார்ப்போம். முதலாவதாக பிரம்ம புராணம். இந்த பிரம்ம புராணமானது விஷ்ணுவினுடைய தலைப்பகுதியை குறிக்கின்றது. இந்த புராணத்திலே 10,000 ஸ்லோகங்கள் இருக்கின்றது. இரண்டாவதாக பத்ம புராணம். பத்ம புராணம் விஷ்ணுவினுடைய இருதயத்தை குறிக்கின்றது. அதில் மொத்தம் 55,000 ஸ்லோகங்கள் இருக்கின்றது. மூன்றாவதாக விஷ்ணு புராணம். இது மகா அவதார் விஷ்ணுவினுடைய வலது கையினை குறிக்கின்றது. அதில் மொத்தம் 23,000 ஸ்லோகங்கள் இருக்கின்றது. நான்காவதாக சிவபுராணம் இருக்கின்றது. சிவபுராணமானது விஷ்ணுவினுடைய இடது கையை குறிக்கின்றது. அதில் மொத்தம் 24,000 ஸ்லோகங்கள் இருக்கின்றது. ஐந்தாவதாக பாகவத புராணம். பாகவத புராணம் விஷ்ணுவினுடைய தொடைகளை குறிக்கின்றது. இதில் மொத்தம் 18,000 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. அடுத்ததாக நாரத புராணம். நாரத புராணம் விஷ்ணுவினுடைய தொப்புளை குறிக்கின்றது. அதில் 25,000 ஸ்லோகங்கள் இருக்கின்றது. ஏழாவதாக மார்க்கண்டேய புராணம். இந்த புராணம் மகாவிஷ்ணுவினுடைய வலது காலை குறிக்கின்றது. இதில் 9,000 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. எட்டாவதாக அக்னி புராணம். இது விஷ்ணுவினுடைய இடது காலை குறிக்கின்றது. அதில் மொத்தம் 15,400 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. ஒன்பதாவதாக பாவிஷ்ய புராணம் இருக்கின்றது. இது விஷ்ணுவினுடைய வலது முட்டியை குறிக்கின்றது. இதில் மொத்தம் 14,500 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. பத்தாவதாக பிரம்ம வைவார்த்த புராணம் இருக்கின்றது. இது விஷ்ணுவினுடைய இடது முட்டியை குறிக்கின்றது. இதில் மொத்தம் 18,000 ஸ்லோகங்கள் இருக்கின்றது. 11ஆவதாக லிங்க புராணம். இது விஷ்ணுவினுடைய வலது விரைப்பையை குறிக்கின்றது. அதில் மொத்தம் 11,000 ஸ்லோகங்கள் இருக்கின்றது. 12ஆவதாக வராக புராணம். இது விஷ்ணுவினுடைய இடது விரைப்பையை குறிக்கின்றது. அதில் 24,000 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. 13ஆவதாக ஸ்கந்த புராணம். ஸ்கந்த புராணம் விஷ்ணுவினுடைய உடல் முழுவதும் உள்ள முடிகளை குறிக்கின்றது. அதில் மொத்தமாக 81,100 ஸ்லோகங்கள் இருக்கின்றது. 14ஆவதாக வாமன புராணம் இருக்கின்றது. இது விஷ்ணுவினுடைய தோல் பகுதியை குறிக்கின்றது. மொத்தம் 10,000 ஸ்லோகங்கள் இருக்கின்றது. 15ஆவதாக கூர்ம புராணம் விஷ்ணுவினுடைய பின்புறத்தை குறிக்கின்றது. அதில் 17,000 ஸ்லோகங்கள் இருக்கின்றது. 16ஆவதாக மத்ச புராணம் உள்ளது. அது விஷ்ணுவினுடைய உடலில் உள்ள கொழுப்பை குறிக்கின்றது. அதில் மொத்தம் 14,000 ஸ்லோகங்கள் இருக்கின்றது. 17ஆவதாக கருட புராணம் இருக்கின்றது. அதில் விஷ்ணுவினுடைய எலும்பில் உள்ள மஜ்ஜைகளை குறிக்கின்றது. மொத்தம் 19,000 ஸ்லோகங்கள் உள்ளன. 18ஆவதாக பிரம்மாண்ட புராணம் இருக்கிறது. இது விஷ்ணுவின் உடம்பில் உள்ள எலும்புகளை குறிக்கின்றது. மொத்தம் 12,000 ஸ்லோகங்கள் உள்ளன. இப்படியாக ஒட்டுமொத்தமாக இந்த 18 மகா புராணங்களும் சேர்த்து 4 லட்சம் ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.